கத்தாரில் கடந்த முறை நடந்த உலகக்கோப்பை தொடரில் 760 கோடி அமெரிக்க டாலர் தான் ஃபிஃபாவுக்கு வருமானமாக கிடைத்தது. இந்த முறை 3 நாடுகளிலும் அதிக போட்டிகள் நடைபெறுவதால் 1100 கோடி டாலர் வருமானம் கிடைக்கும் என்று ஃபிஃபா எதிர்பார்த்தது. ஆனால் எதிர்பார்த்த வகையில் டிக்கெட் விற்பனை, ஒளிபரப்பு உரிமை, விளம்பரம் உள்ளிட்டவற்றால் ஃபிஃபாவுக்கு 1500 கோடி டாலர் வருமானமாக கிடைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த உலக கோப்பையில் கிடைத்த வருமானத்தை விட 2 மடங்காக இந்த முறை ஃபிஃபாவுக்கு கிடைத்துள்ளது. ஃபிஃபா அமைப்பு உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இந்த முறை 48 அணிகள் சேர்க்கப்படும் என அறிவித்த போது பல்வேறு தரப்பிலுமிருந்து விமர்சனங்கள் எழுந்தன. போட்டியின் தரம் குறைந்துவிடும், பார்வையாளர்கள் வருகை குறையும், ஸ்டார் அந்தஸ்து பெற்ற அணிகளின் ஆட்டத்துக்கு மட்டுமே ரசிகர்கள் கூட்டம் வரும் என்று விமர்சிக்கப்பட்டது. ஆனால் அனைத்து விமர்சனங்களையும் மீறி ஃபிஃபா அமைப்பு 48 அணிகளை சேர்த்து விளையாட வைத்து போட்டிகளை தரம் குறையாமல் கொண்டு சென்று உலகக்கோப்பை தொடரில் இதுவரை கிடைக்காத வகையில் வருமானத்தையும் ஈட்டியுள்ளது. 104 ஆட்டங்களை 66 லட்சம் பார்வையாளர்கள் நேரில் வந்து பார்வையிட்டுள்ளனர் என்றும், ஒவ்வொரு போட்டியின் போதும் அரங்கில் பார்வையாளர்களின் வருகை 99.7 விழுக்காடு இருந்ததாகவும் ஃபிஃபா தெரிவித்துள்ளது.